அண்மைச் செய்தி நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்தங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு ரூபாய் 1020 கோடி லஞ்சம் வாங்கியதாக KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனடியாக KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனடியாக KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். ஒப்பந்தங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளுக்காக சுமார் 1020 கோடி ரூபாய் வரையிலும் லஞ்சம் பெற்றிருப்பதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீது சில ஆதாரங்கள் உட்பட ஒரு கடிதமாக தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருந்தது. அந்த கடிதத்தின் மூலமாக ஒரு வழக்கு பதிவு செய்யவும் அந்த வழக்கின் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்வதற்கு ஏதுவான சட்ட வழிவகை செய்வதற்காக அமலாக்கத்துறை அபிஷியலாக ஒரு கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக எழுதியிருக்கக்கூடிய சூழல்ல அந்த கடிதத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவின் மீது ஒரு வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்தங்கள் மற்றும் வேலைவாய்ப்புக்காக சுமார் 1020 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதான அந்த வழக்கு கடிதத்தின் மீது ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு என்பதை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறையினுடைய கடிதங்கள்ல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஒப்பந்தங்கள் மற்றும் பணியிட மாற்றங்களில் பண மோசடி, அதே போன்று 7.5% முதல் 10% வரையிலும் லஞ்சம் மற்றும் 366 கோடி ரூபாய் முதல் 1020 கோடி ரூபாய் வரையிலும் ஊழல் செய்வதற்கான குற்றச்சாட்டுகள் இருப்பதற்கான ஆதாரங்களுடன் கூடிய கடிதத்தை அமலாக்கத்துறை வழங்கியிருந்தது. அதுவும் குறிப்பாக அமைச்சர் நேரு மற்றும் அவருடைய சகோதரர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்திய போது கிடைக்கப்பட்டிருக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையிலேயே இந்த கடிதத்தை எழுதியிருந்ததாகவும், அதே போன்று அந்த கடித ஆவணங்களை ஒரு சமர்ப்பித்தும் அதன் அடிப்படையிலையும் வழக்கு தொடர்வதற்கான ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு எழுதியிருந்தார்கள். DGPக்கு எழுதப்பட்டிருந்த கடிதம் அது. அந்த கடிதங்கள் மீதான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாத சூழல்ல அதிமுக தரப்பு வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். அதே போன்று இந்த வழக்கு பொறுத்தவரையிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதன் மீதான வழக்கு பதிவு செய்யக்கூடிய சரியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்காத நிலையில அமலாக்கத்துறையினால் நேரடியாக இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள முடியாது. எனவே இது தொடர்பான ஒரு வழக்கு பதிவு வேண்டும் என்ற நீதியில சட்டத்தின் வழியில் அதற்கான இடத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு மீது கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் 1020 கோடி ரூபாய் ஊழல் செய்ததற்கான அந்த குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடத்துவதற்கு ஏதுவாக வழக்கு பதிய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் அமலாக்கத்துறை வழங்கக்கூடிய இந்த ஆதாரங்களை பொறுத்தவரைக்கும் வாட்ஸ்அப் சாட்கள் மூலமாகவும் பணி நியமனம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பணி நியமனம் ஆணை பெறப்படுவதற்கு முன்பாக அவரிடம் பணம் பரிமாற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், அதனை அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் இணைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழக்கு பதிவு செய்ய கோரியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலையும் அமைச்சர் நேரு மீது விசாரணை நடத்துவதற்கான தார்மீக காரணங்கள் இருந்த போதும் கூட ஒரு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதனால நீதிமன்றம் வரையிலும் இந்த வழக்கு சென்றிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்ற ஒப்பந்தங்களை பொறுத்தவரையிலும் வேலை வாய்ப்புகளுக்காகவே அதிக அளவில் லஞ்சம் கோரப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் ஒரு பணி செய்வதற்கு ஒரு பணியாணை கொடுப்பதற்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலும் லஞ்சம் பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் அதனுடைய ஒப்பந்தங்கள் கொடுப்பதில் ஒப்பந்தம் வழங்குவதற்கு முன்பாக அதிலிருந்து 7.5 10% வரையிலும் ஒப்பந்த தொகையிலிருந்து கமிஷன் பெறப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுகிறது. அனைத்துமே இதுக்கு முன்பாக அமைச்சர் KN நேருடைய தம்பியினுடைய இல்லங்களில் KN ரவிச்சந்திரனுடைய இல்லங்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமலாக்கத்துறையுடைய சோதனையின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்வதற்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் அந்த கடிதத்தின் மீது தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் அதில் எந்த ஒரு முகாந்திரமும் இருப்பதாக தெரியவில்லை என்று தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் அமைச்சர் KN நேரு இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை அமலாக்கத்துறை மேற்கொள்வதற்கு ஒரு வழக்கு பதிவு செய்யாத சூழலே இருந்தது.
இந்த நிலையில் அதிமுக மாநிலவை உறுப்பினர் இன்பதுரை தொடர்ந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. ரூபாய் 1020 கோடி ரூபாய் லஞ்சம் புகார்ல நேருவுக்கு எதிரான அமலாக்கத்துறையுடைய ஆதாரங்களில் முகாந்திரம் இருக்கிறது என்பதனை சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை கொடுத்துள்ளதால் நேருவுக்கு எதிராக ஆரம்ப கட்ட விசாரணை தேவையில்லை என்ற நிலையும் இருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்களுடைய கொண்டு நேரு மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.